ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான எம்மியான ப்ரௌனி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 60 கிராம் டார்க் சாக்லேட், 60 கிராம் பட்டர், அதுக்கப்புறமா 1 கப் பவுடர் சுகர், 3/4 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 எக்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஓவன் இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் வச்சு மெல்ட் பண்ணியிருக்குங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணுறதுனால சாக்லேட் நல்லா ஹீட்டாக இருக்கும். அதுலேயே நல்லா பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா பவுடர் சுகர் வச்சு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிளெண்டர் தேவையில்லை, ஹேண்ட் விஸ்கே போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 எக்ஸை உடச்சி அதில் போட போகிறோம். ரொம்ப ஹெவியாக மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2-3 செகண்ட்ஸ் பண்ணாலே போதும், மிக்ஸ் ஆகிடும். நல்லா எக்ஸ் நல்லா அந்த பேட்டரோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மைதாவை சலித்து அதில் போட்டுருங்க. எப்போயுமே வெட் இன்க்ரீடியன்ஸை நம்ம ஜலிச்சு தான் போடணும். ஃபஸ்ட்டு நான் பவுடர் சுகர் போட்டேன் இல்லையா, அதனால தான் ஜலிக்கலை. இதில் மைதாவும் பேக்கிங் பவுடரும் போட்டிருக்கேன். அதை ஜலிச்சு அதில் போட்டுட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பேட்டர் ரெடி ஆகிடும். இப்போ உங்ககிட்ட என்ன மோல்டு இருக்கோ அந்த மோல்டு எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஸ்கொயர் ஷேப் மோல்டு இருக்குது. பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மைதா மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு அதில் அந்த பேட்டரை ஊற்றிட்டு 2-3 தடவை நல்லா டேப் பண்ணிடுங்க. இப்போ ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா சூப்பரான எம்மியான ப்ரௌனி ரெடி. எப்படி நம்ம பேக்கரியில் வாங்குவோமோ அதே மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஹெர்ஷி சிரப் வச்சு சாப்பிடுவோம், இல்லைனா சாக்லேட் சாஸ் அதை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி டீமோல் பண்ணதுக்கப்புறமா நல்ல கட்டமாக ஒரு சின்ன எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி சாஸை ஊற்றி சாப்பிடலாம். இதில் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். எங்கள் வீட்டில் இப்போ வெனிலா ஐஸ்கிரீம் இல்லை, யூஸ்வலாக நாங்கள் வச்சுருப்போம். இப்போ இதில் சாக்லேட் சாஸ் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். சூப்பரான ரெடி. மிச்சம் இருக்கிறத நான் பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன். என் குழந்தைங்களுக்கு நாளைக்கு ஸ்நாக்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கேக்ஸை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காகவும் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.